ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து யூனிட் 6ல் வரக்கூடிய பாளையக்காரர் ரிவோல்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு அவுட்லைன் சொல்லிடுறேன். விஜயநகர் ரூலர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ப்ராவின்சஸ்க்கு வந்து நாயக்கர்களை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இந்த நாயக்கர்கள் வந்து பாளையக்காரர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. பாளையக்காரர்கள் வந்து நாயக்கர்களுக்கு டேக்ஸ் வந்து பே பண்ணுவாங்க. இது வந்து 200 வருஷம் பே பண்ணியிருப்பாங்க. சிஸ்டம் வந்து ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருந்திருக்கு. அப்போ திடீர்னு பாளையக்காரர்கள் வந்து நவாப்ஸுக்கும் பிரிட்டிஷ்க்கும் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு வரும்போது பாளையக்காரர் வந்து அதை அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால ஒரு கழகத்தை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நம்ம குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி நம்ம படிச்சிருவோம். அப்போ தான் நமக்கு வந்து மறக்காது. ஓகே, குரோனாலஜிக்கல் ஆர்டர்ன்ற போது ஃபஸ்ட்டு இதை வந்து எழுதிக்கோங்க. ஏன்னா இதை கூட எக்ஸாமில் வந்து கேள்வியாக கேட்கலாம். தமிழ்நாடு வந்து ஓவர் த பீரியட் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்கன்னா, சங்ககாலம், போஸ்ட் சங்கமேஜ், பல்லவாஸ், பாண்டியாஸ், சோலாஸ், மதுரை சுல்தான்ஸ், விஜயநகர் ஏஜ், நாயக்கர் பீரியட், மராத்தாஸ், நவாப்ஸ், பிரிட்டிஷ், காங்கிரஸ், திராவிடன் பார்ட்டிஸ். ஓகே, இப்போ இந்த லெசனுக்கு நமக்கு எந்த டைம்ல முக்கியம்னா, மதுரை சுல்தான்ஸ், விஜயநகர் எம்பையர், நாயக்கர்கள், நவாப்ஸு, பிரிட்டிஷ். ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கான அவுட்லைன் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். மதுரை சுல்தான்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது. டெல்லி சுல்தானேட் இருக்குல்ல, அது மதுரையில் ஆரம்பித்தா அதுதான் மதுரை சுல்தான்ஸ். இந்த மதுரை சுல்தானிய முறையை வந்து யார் எண்டுக்கு கொண்டு வந்திருப்பான்னா, குமரகம்பண்ணா. இந்த குமரகம்பண்ணன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர் எம்பையர் இருக்குல்ல, இதோட ஃபவுண்டர் 2 பிரதர்ஸ் இருப்பாங்க, ஹரிஹரா, புக்கா. அந்த புக்காவோட பையன் தான் குமரகம்பண்ணா. இவர் தான் இந்த மதுரையில் வந்து சுல்தானிய முறையை வந்து எண்டு கொண்டு வந்திருப்பாரு. அப்போ இந்த இன்சிடென்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மதுரா விஜயம்ன்ற ஒரு போயம்ல வந்து இருக்கும். இந்த போயம் எழுதினது யாருன்னா குமரகம்பனாவோட ஒய்ஃப் வந்து கங்காதேவி வந்து எழுதியிருப்பாங்க. ஓகே, இப்போ விஜயநகர் எம்பையர். இப்போ இந்த விஜயநகர் ரூலர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ப்ராவின்சஸ்க்கு வந்து நாயக்கர்களை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இந்த நாயக்கர்கள் பர்டிகுலராக பார்த்தோம்னா மதுரை நாயக்கர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பாளையக்காரர்களை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இந்த பாளையக்காரர்கள் வந்து மதுரை நாயக்கருக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சொன்னோம்னா 1529 வந்து ஃபர்ஸ்ட் மதுரை நாயக்கராக யார் ஆயிருப்பார்னா விஸ்வநாத நாயக் ஆயிருப்பார். இப்போ விஸ்வநாத நாயக்கு தான் அவரோட ஆட்சி கீழே இருக்க பகுதியை வந்து 72 பாளையமாக பிரித்து 72 பாளையக்காரரும் உருவாக்கியிருப்பார். அப்போ இந்த நாயக்கர் மதுரையில் வந்து நாயக்கர் ஆட்சி வந்து 1529 1736 வரைக்கும் இருந்திருக்கும். இப்போ அந்த 1736ஓட லாஸ்ட் மதுரை நாயக்கர் யாருன்னு கேட்டிங்கன்னா மீனாட்சி. அப்போ குவீன் மீனாட்சி தான் லாஸ்ட் மதுரை நாயக்கராக வந்து இருந்திருப்பாங்க. அப்போ 1529 1736 வரைக்கும் பாளையக்காரர் வந்து யாருக்கு டேக்ஸ் பே பண்ணியிருப்பாங்கன்னா, நாயக்கர்களுக்கு டேக்ஸ் பே பண்ணியிருப்பாங்க. அப்போ 1736 என்ன ஆயிருந்திருக்குன்னா, 1736 என்ன ஆயிருந்திருக்குன்னா, ஆர்காட் நவாப் தோஸ்த் அலி கான் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவர் வந்து எல்லையை வந்து விரிவாக்கணும்னு எண்ணம் கொண்டவர். இவர் வந்து மதுரையை வந்து அனெக்ஸ் பண்ணியிருப்பாரு. அப்போ 1736 ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருக்குன்னா, 1736 வந்து பாளையக்காரர் யாருக்கு டேக்ஸ் பே பண்ணணும், நவாபுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணணும். இதை வந்து பாளையக்காரர் வந்து விரும்பலை, அதனால அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ செகண்ட் கர்நாடிக் வார். அடுத்து பிரிட்டிஷ்ட எப்படி போச்சுன்னா, கர்நாடிக் வார் 3 கர்நாடிக் வார் வந்து நடந்துடும். அதில் செகண்ட் கர்நாடிக் வார் பார்த்தீங்கன்னா 1749 to 1754 நடந்துடும். இந்த செகண்ட் கர்நாடிக் வார் எதுக்காக நடந்திருக்குன்னா, ஆர்காட் நவாப் அடுத்து யார் அப்படின்ற ஒரு போட்டி நடந்திருக்கும். இங்கிட்டு சந்தா சாஹிப்க்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, இங்கிட்ட அன்வருதீனுக்கு வந்து பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அன்வருதீன் வந்து அந்த போரில் வந்து இறந்துருவார். அடுத்து ரிசல்ட்டாக என்ன நடக்கும்னா, அன்வருதீனோட பையன் முகமது அலி வந்து ஆர்காட் ஆஃப் நவாப் வந்து ஆயிடுவார் பிரிட்டிஷ் சப்போர்ட்னால. அப்போ இந்த செகண்ட் கர்நாடிக் வார் டயத்தில் வந்து நிறைய வந்து கடனை வந்து ஆர்காட் நவாப் வந்து வாங்கியிருப்பாங்க. யார்கிட்ட வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. அப்போ இந்த கடனை வந்து திருப்பி வந்து முகமது அலியால் கொடுக்க முடியாது. அதனால் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, 1736 வந்து பாளையக்காரர் வந்து எங்கிட்ட டேக்ஸ் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரம் 1736 வந்து பாளையக்காரர் வந்து நவாபான எங்கிட்ட தான் டேக்ஸ் கட்டுறாங்க. அதனால அந்த டேக்ஸ் கலெக்டிங் ரைட்ஸை வந்து உங்கள்கிட்ட கொடுத்துரும் 60 ஜென்ரேஷனுக்குன்னு சொல்லியிருப்பாங்க முகமது அலி. இப்போ இதனால பாளையக்காரர் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து டேக்ஸ் கட்டுறதை வந்து விரும்பல, அதனால வந்து கலகம் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து இப்போ ஹெட்டிங் இப்படி போட்டுக்கோங்க. இந்த டைம்லைனை வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்ப்போம். மதுரை சுல்தான்ஸ் இந்த ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இதில் இந்த பாயிண்ட் எழுதுங்க, கில்ஜி டைனாசிட்டி பிராக்கெட்டில் டெல்லி சுல்தானேட்னு போட்டுக்கோங்க. அலாவுதீன் கில்ஜி, இவரோட தளபதி மாலிக் கஃபூர் கேப்சர்டு மதுரை இன் 1310 அண்ட் எஸ்டாப்ளிஷ் மதுரை சுல்தானேட். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாலிக் கஃபூர்ன்றவர் மதுரையை வந்து 1310 வந்து கேப்சர் பண்ணிட்டாரு. ஓகேங்களா. இந்த மாலிக் கஃபூர்ன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி சுல்தானேட்டில் வரக்கூடிய ஒரு வம்சம் தான் கில்ஜி டைனாசிட்டி. இந்த கில்ஜி டைனாசிட்டி வம்சத்தை சேர்ந்தவர் தான் அலாவுதீன் கில்ஜி. இந்த அலாவுதீன் கில்ஜியோட ஜென்ரல் தான் மாலிக் கஃபூர். அந்த மாலிக் கஃபூர் என்ன பண்ணுறாருன்னா, மதுரையை வந்து 1310 வந்து கேப்சர் பண்ணிட்டாரு.
அப்புறம் என்ன நடக்குதுன்னா டெல்லி சுல்தான்கிட்ட சேர்ந்த வேற ஒரு அஃபிஷியல் என்ன பண்ணுறாருன்னா மாலிக் கஃபூர் கேப்சர் பண்ண மதுரையை வந்து அங்கே வந்து சுல்தானிய முறையை வந்து கொண்டு வந்துட்டாரு. அப்போ வேற ஒரு அஃபிஷியல் தான் மதுரை சுல்தானேட்டை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓகே, அடுத்து விஜயநகர் ரூலர்ஸ். விஜயநகர எம்பையர்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மேப்பை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மேப்பை ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ஷேடட் போர்ஷன் இருக்குல்ல, இது வந்து விஜயநகர் கிங்டம். அன்ஷேடட் போர்ஷன் வந்து பாமினி கிங்டம். இதில் என்னென்ன வராது, ஹம்பி, பெல்லரி, மைசூர், காஞ்சி, தஞ்சாவூர், மதுரை, இது ஃபுல்லாக வந்து விஜயநகர் கிங்டம். அதாவது 14th செஞ்சுரியில் சவுத் இந்தியாவில் வந்து 2 இண்டிபெண்டன்ட் கிங்டம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஒன்று பாமினி, இன்னொன்று வந்து விஜயநகர். இந்த லெசனுக்கு நமக்கு விஜயநகர் மட்டும்தான் முக்கியம். பாமினின்றது இந்த அன்ஷேடட் போர்ஷன். ஓகேங்களா? இப்போ இந்த விஜயநகர் என் பேர் ஹெட்டிங் போட்டு இந்த மேப் வரைஞ்சிக்கோங்க. விஜயநகரா எழுதுங்க. விஜயநகரா மீனிங் வந்து சிட்டி ஆஃப் விக்டோரி. இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து கர்நாடகாவில் இருக்குது. 2 பிரதர்ஸ் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. யார் யாருன்னா ஹரியரா, புக்கா. அப்போ இந்த புக்காவோட பையன் குமரகம்பனை தான் மதுரையில் வந்து சுல்தானிய முறையை வந்து எண்டு கொண்டு வந்திருப்பாரு. ஓகே, ஃபஸ்ட்டு 14th செஞ்சுரினா என்னென்னா 1300 to 1399. இதுதான் நம்ம வந்து 14th செஞ்சுரின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, விஜயநகர் எம்பையரை பொறுத்த வரைக்கும் 4 டைனசிட்டி இருக்குது. சங்கமா, சலுவா, துளுவா, அரவிடோ. இந்த துளுவா வம்சத்தை சேர்ந்தவர் தான் கிருஷ்ணதேவராயா. இப்போ அதை எழுதிட்டீங்களா? இப்போ இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. விஜயநகர் எம்பையர்லேயே இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. புக்காஸ் அண்ட் குமரகம்பனா எண்டட் மதுரை சுல்தானேட். கான்கொஸ்ட் ஆஃப் மதுரை சுல்தானேட் பை என்றது விஜயநகர் எம்பையர் இன் போயம் மதுரை விஜயம் பை கங்காதேவி. அதாவது மதுரையில் சுல்தானிய முறை இருக்கா, அந்த சுல்தானிய முறையை வந்து எண்டு கொண்டு வந்தது குமரகம்பனா. இந்த குமரகம்பனான்றவர் விஜயநகர் எம்பையரை வந்து ஃபவுண்ட் பண்ணாங்களா 2 பிரதர்ஸ், ஹரியரா, புக்கா. இந்த புக்காவோட பையன் தான் குமரகம்பனா. இவர் தான் மதுரையில் சுல்தானியத்தை வந்து எண்டு கொண்டு வந்திருப்பாரு. இந்த இன்சிடென்ட் எங்கே இருக்குன்னா மதுரா விஜயம்ன்ற ஒரு போயமில் இருக்குது. அந்த போயம் எழுதுனது யாருன்னா குமரகம்பனோட ஒய்ஃப் கங்காதேவி. ஓகே, இப்போ பாளையம் அர்ஜுன் ஹெட்டிங் போடுவாங்க. தெலுங்குல வந்து பாளையத்தை வந்து பாலமுன்னுவாங்க, தமிழில் வந்து பாளையம்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ விஜயநகர் ரூலர்ஸ் வந்து அவங்களோட ப்ரொவின்சஸ்க்கு வந்து நாயக்கர்களை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. விஜயநகரோட கேபிட்டல் வந்து ஹம்பி. விஜயநகர் ரூலர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ப்ராவின்சஸ்க்கு வந்து நாயக்கர்களை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஓகே, விஜயநகர் எம்பையர் டிக்ளைன் ஆகிற டயத்தில் மதுரை வைசராயா இருந்தவர் தான் நாகமநாயக்கர். இந்த நாகமநாயக்கோட பையன் வந்து விஸ்வநாத நாயக். அவர் என்ன பண்ணுறாருன்னா விஜயநகர் எம்பையர் வந்து டிக்ளைன் ஆகிடுச்சு, அதனால நாங்கள் தான் இனி மதுரை திருநெல்வேலியோட இண்டிபெண்டன்ட் ரூலர்ஸ் வந்து அவரை தன்னைத்தானே அனௌன்ஸ் பண்ணிக்கிறாரு. யார் அனௌன்ஸ் பண்ணிக்கிறார்? விஸ்வநாத நாயக் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாரு. அப்போ 1529 விஸ்வநாத நாயக் வந்து மதுரை நாயக்கராக வந்து ஆயிடுறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் மதுரை நாயக்கர் யாருன்னு கேட்டால் விஸ்வநாத நாயக் தான் இருப்பார். 1529 ஆனது மட்டும் கிடையாமல் என்ன பண்ணுறாருன்னா இந்த விஸ்வநாத நாயக் வந்து அரியநாத முதலியார், இவரோட மினிஸ்டரான அரியநாத முதலியாரோட ஒரு கன்சல்ட் பண்ணி இவர் ஆட்சி கீழே இருக்க பகுதியை வந்து 72 பாளையம்சம் வந்து கிரியேட் பண்ணிடுறாரு 1529. அப்போ ஒவ்வொரு பாளையமும் ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுத்துவார். அப்போ பாளையம் வச்சிருக்கவங்க பேர் வந்து பாளையக்காரர்னு சொல்லுவாங்க. அப்போ 72 பாளையம் வச்சிருந்தா அப்போ 72 பாளையக்காரர்கள் வந்து கிரியேட் ஆகிட்டாங்க. இப்போ இதில் நிறைய நம்பர் ஆஃப் பாளையம்ஸ் யார் வச்சிருக்கான்னு பார்த்தோன்னா கொங்கு ரீஜனில் தான் இருக்குது. அதாவது ஒன்றும் கிடையாது, விஜயநகர் ரூலர்ஸ் வந்து நாயக்கர்களை வந்து அவங்களோட மாகாணத்துக்கு அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இந்த நாயக்கர்களை பர்டிகுலர் பார்த்தோன்னா மதுரை நாயக்கர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாளையக்காரரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் மதுரை நாயக்கர் ஆனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத நாயக். அவர் எப்போ ஆயிருப்பார்னா 1529 ஆயிருப்பார். இப்போ இந்த 1529 என்ன பண்ணுறோம்னா பாளையம், இவர் ஆட்சி கீழே இருக்க பகுதியை வந்து 72 பாளையமாக வந்து பிரிச்சார். ஒவ்வொரு பாளையமும் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துறாரு. அப்போ ஒவ்வொரு பாளையம் வச்சிருக்கவங்களை வந்து பாளையக்காரர்னு சொல்லுவோம். அப்போ 72 பாளையம்னா 72 பாளையக்காரர்கள் கிரியேட் ஆயிடுறாங்க. ஓகே, இப்போ இந்த நாயக்கர் ஆட்சி வந்து மதுரையில் வந்து எந்த பீரியட் வரைக்கும் இருந்துச்சுன்னா 1529 1736 வரைக்கும் இருந்துச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் நாயக்கர் மதுரையில் ஆனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத நாயக்கர். 1736 கடைசி மதுரை நாயக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குவீன் மீனாட்சி. ஓகே, அப்போ 1736 நவாப் வந்து மதுரையை அனெக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ பாளையம்னா மீனிங் என்ன? டொமைன், மிலிட்ரி கேம்ப், லிட்டில் கிங்டம், இதுதான் மீனிங். பாளையக்காரர், பிரிட்டிஷ் வந்து பாளையக்காரர்னு சொல்ல மாட்டாங்க, பொலிகர்ன்னு சொல்லுவாங்க. பாளையக்காரர் மீனிங்னா ஹோல்டர் ஆஃப் லிட்டில் கிங்டம் அஸ் அ ஃபியூடேட்டரி டு எ கிரேட்டர் சவரன். அதாவது என்னன்னா இந்த பாளையக்காரர் வந்து இண்டிபெண்டன்ட் ரூலர் கிடையாது, இவங்களுக்கு மேலே வந்து ஒரு பெரிய அரசர் இருப்பார். அந்த பெரிய அரசர் தான் நாயக்கர்கள். அப்போ இந்த பாளையக்காரர்கள் நாயக்கர்களுக்கு டேக்ஸ் பே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 200 வருஷம் பே பண்ணுவாங்க.
எப்போ வரைக்கும் 1529 1736 வரைக்கும் பே பண்ணிட்டு இருந்தாங்க. 1736 ஆர்காட் நவாப் வந்து மதுரை அனெக்ஸ் பண்ணிடுவார். அதனால பாளையக்காரர்கள் ஆர்காட் நவாபுக்கு டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அதை பாளையக்காரர்கள் அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, பாளையக்காரர் ரிசீவ் பாளையம் பை மீன்ஸ் ஆஃப் ரெண்டர்டு மிலிட்ரி சர்வீசஸ். இந்த பாளையக்காரருக்கு பாளையம் எப்படி கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரசருக்கு வந்து இராணுவ சேவை வழங்கியிருப்பாங்க. அது மூலயமா அவர் பாளையம் வந்து பெற்றிருப்பார். ஓகே, பாளையக்கார சிஸ்டம் வந்து ப்ராக்டிஸ் இயர்லியர் இன் காக்கத்தியா கிங்டம் வாரங்கள் டியூரிங் பிரதபருத்திரன் பீரியட். அதாவது ஒன்றும் கிடையாது, இப்போ 1529 தமிழ்நாட்டில் வந்து பாளையக்கார சிஸ்டம் வந்து வந்துருச்சு. யார் மூலியமா? மதுரை நாயக்கரான விஸ்வநாத நாயக்கர் மூலியமா வந்துருச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி எங்கே ப்ராக்டிஸ் இந்த பாளையக்கார சிஸ்டம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னா, வாரங்களில் இருக்கும் காக்கத்தியா கிங்டம் பிரதாபருத்திரன் பீரியடில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. பாளையக்காரரோட டியூட்டிஸ் என்னன்னா, ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறது, அவருக்குன்னு கொடுத்த இந்த எல்லையை வந்து நிர்வகிக்கிறது, மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர், கீப் பீஸ், பே எ ஃபிக்ஸ்டு ஆனுவல் ட்ரிபியூட்ன்றது வரி வந்து பே பண்ணுறது, சப்ளை ட்ரூப்ஸ் டு கிங்கு, அதாவது கிங்குக்கு வந்து இராணுவ சேவை வழங்கணும், அவரோட கிங்டம் வந்து இழந்த கிங்டம் வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கணும், இதெல்லாம் அவர் வந்து பண்ணணும். டிஸ்பென்ஸ்டு ஜஸ்டிஸ் ஓவர் சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ், இதெல்லாம் வந்து இந்த பாளையக்காரர் வந்து அவரோட எல்லை பகுதிக்குள்ளே அவர் வந்து பண்ணிக்கலாம். பாளையக்காரர் வந்து டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறல, அதில் 1/3 வந்து மதுரை நாயக்கருக்கு வந்து கொடுக்கணும். ஏன்னா மதுரை நாயக்கர் தானே பாளையக்கார சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணாங்க. அதனால மதுரை நாயக்கருக்கு வந்து 1/3 கொடுக்கணும். 1/3 வந்து ஆர்மி செலவுக்கு வச்சுக்கணும். 1/3 வந்து அவங்களோட எக்ஸ்பென்சஸ்க்கே வச்சுக்கலாம். இந்த பாளையக்காரர் அவங்களோட செலவுக்கே 1/3 வந்து வச்சுக்கலாம். பாளையக்காரர் வந்து போலீஸ் டியூட்டிஸ் பண்ணுறாங்களா, அந்த போலீஸ் டியூட்டிஸ்க்கு பேர் வந்து படிக்காவல் அல்லது அரசு காவல்னு சொல்லுவாங்க. பாளையக்காரர் சிஸ்டம் முன்னாடி சேர்வைக்காரர் தலையாரிஸ்ன்னு இருந்திருப்பாங்க. இவங்க தான் போலீஸ் ஒர்க்குக்கு ஃபீஸை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. பாளையம் கிரியேட் ஆனோன்னு என்ன ஆகுறாங்கன்னா, இந்த சேர்வைக்காரர்ஸ் வந்து பாளையக்காரர்ந்து மாறிடுறாங்க. அப்போ இந்த தலையாரிஸ் வந்து பாளையக்காரர் கீழே வந்துடுறாங்க. ஓகே, டோபோகிராஃபி நில அமைப்பு அடிப்படையில் வந்து பாளையம் வந்து 2 வகையாக பிரிக்கலாம், வெஸ்டர்ன் பாளையம்ஸ், ஈஸ்டர்ன் பாளையம்ஸ். வெஸ்டர்ன் பாளையம்ஸ்ன்றது திருநெல்வேலியை வந்து பேஸாக வச்சு, திருநெல்வேலிக்கு வெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அது வெஸ்டர்ன் பாளையம்ஸ், திருநெல்வேலிக்கு ஈஸ்ட் பார்ட்டில் இருக்கிறது வந்து ஈஸ்டர்ன் பாளையம்ஸ். அப்போ வெஸ்ட் பார்ட் ஆஃப் திருநெல்வேலியில் இருக்கவங்க வந்து மறவர்ஸ், ஈஸ்ட் பார்ட் ஆஃப் திருநெல்வேலி தெலுங்கு மைக்ரன்ஸ். ஓகே, வெஸ்டர்ன் பாளையத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா புலித்தேவரை சொல்லலாம், ஈஸ்டர்ன் பாளையத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கட்டபொம்மனை சொல்லலாம். வெஸ்டர்ன் பாளையமோட ஏரியா வந்து பார்த்துக்கோங்க, ஊத்துமலை, நடுவக்குறிச்சி, தலவன்கோட்டை, சிங்கம்பட்டி, செய்தூர், நெல்கட்டும் சேவல். ஓகே, நெல்கட்டும் சேவலோட பாளையக்காரர் தான் புலித்தேவர். ஓகே, ஈஸ்ட் பாளையம்ஸோட வந்து ஏரியா வந்து என்னன்னா சாத்தூர், இது வந்து செய்தூர். வெஸ்டர்ன் பாளையம்ஸ்க்கு செய்தூர், ஈஸ்ட் பாளையம்ஸ்க்கு சாத்தூர், நாகலாபுரம், எட்டயாபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. இந்த பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரர் வந்து கட்டபொம்மன். இப்போ இது வரைக்கும் மதுரையில் நாயக்கர் ரூல் வந்து எது வரைக்கும் இருக்கும்? ஃப்ரம் 1529 to 1736. அப்போ 1529 1736 வரைக்கும் பாளையக்காரர் வந்து நாயக்கர்களுக்கு டேக்ஸ் வந்து பே பண்ணாங்க. ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்துச்சு. 200 வருஷம் நல்லா ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. 1736 என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்காட் நவாப் தோஸ்தலி வந்து மதுரையை வந்து அனெக்ஸ் பண்ணிக்கிறாரு. தன்னை கீழே அனெக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1736 பாளையக்காரர் வந்து ஆர்காட் நவாபுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். இதை வந்து பாளையக்காரர் அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 1529 ஃபஸ்ட்டு மதுரை நாயக்கராக இருந்தவர் யார்? விஸ்வநாத நாயக்கர். 1736 கடைசி மதுரை நாயக்கராக இருந்தவர் யார்? குவீன் மீனாட்சி. அப்போ 1736 மதுரை யார் அனெக்ஸ் பண்ணியிருப்பா? தோஸ்தலி அனெக்ஸ் பண்ணியிருக்காரு, ஆர்காட் நவாப். ஓகே, அப்புறம் பிரிட்டிஷ்கிட்ட எப்படி வந்து நம்ம போச்சு? செகண்ட் கர்நாடிக் வாரில் முகமது அலி வந்து ஆர்காட் நவாப் வந்து பிரிட்டிஷ் சப்போர்ட்னால ஆயிருப்பார். இந்த செகண்ட் கர்நாடிக் வாரில் வந்து நிறைய கடன் வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த கடனை வந்து அடைக்க முடியாது. அதனால என்ன பண்ணியிருப்பாருன்னா, முகமது அலி 1736 பாளையக்காரர்கிட்ட நாங்கள் தான் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறோம், அந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற ரைட்ஸை வந்து பிரிட்டிஷ் ஆகிய உங்களுக்கு நான் கொடுத்துறேன்ட்டு முகமது அலி வந்து சொல்லியிருப்பாரு. அப்போ எத்தனை ஜென்ரேஷன்? 60 ஜென்ரேஷனுக்கு சொல்லியிருப்பாரு. ஓகே, அதனால பாளையக்காரர் வந்து நாயக்கர்களுக்கு கொடுத்த டேக்ஸை வந்து நவாப்ஸுக்கும் பிரிட்டிஷ்க்கும் கொடுக்க மறுக்கிறாங்க. ஓகே, அதான் இங்கே போட்டிருக்கேன். மணி borrowed from ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பை ஆர்காட் நவாப் நாட் ஏபிள் டு ரீபே த டெப்ட்ஸ். நவ் ஆர்காட் நவாப் transfer the power of collecting land revenue dues from பாளையக்காரர் டு இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஓவர் 60 ஜென்ரேஷன்ஸ். அப்போ பாளையக்காரர் வந்து இதை வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. அதனால இங்கிலீஷ்க்கு அகேன்ஸ்ட் அப்போஸ் பண்ணனால அவங்க வந்து கழகத்துக்கு வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. ஓகே, இப்போ இந்த லெசனில் பாளையக்காரர் வந்து பார்த்தாச்சு. இனி வர வீடியோ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புலித்தேவரும் கட்டபொம்மனும் பார்த்துருவோம். ஓகே,
ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டியில் இந்த பார்ட்ஸ் எல்லாம் நான் கவர் பண்ணலேன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. டேரெக்டாக இங்கே வந்துட்டோமேன்னு யோசிக்காதீங்க. இப்போ இந்த சங்கமேஜ், போஸ்ட் சங்கமேஜ், பல்லவாஸ், பாண்டியாஸ், சோழாஸ் எல்லாம் கவர் பண்ணலேன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. அதுக்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஏன்னா அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், சங்கம் லிட்ரேச்சரு, திருக்குறள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு லேட்டராக வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். அதனால ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஆரம்பிப்போம். ஓகே கைஸ், இது வந்து நீங்கள் நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காது. ஓகே, தேங்க்யூ கைஸ்.